ஓகே, ஃபைன். ஸோ இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது என்னன்னா யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன். ஸோ நான் இந்தியாவில் ஒரு 4 வீக்ஸ் பேக்கே இது எனக்கு கிடச்சிச்சு. நான் இந்தியா போன உடனே எனக்கு யூடியூப்லேருந்து மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. ஸோ வந்து நீங்கள் இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுங்கள், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சில்வர் ப்ளே பட்டன் ஷிப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஹாப்பியாக ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ஃபில் பண்ணி ஒரு 1.5 வாரத்துலேயே வந்துருச்சு கையில். ஸோ அதான் இந்த யூடியூப் சில்வர் ப்ளே பட்டன். இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வருவேன், சில்வர் ப்ளே பட்டன்லாம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது தேர்ட் டைம் இந்த சேனல் ஆரம்பிக்கிறது. ஆல்ரெடி ஒன் டைம் ஆரம்பிச்சு வியூஸ் போகலன்னு சொல்லி எல்லா வீடியோஸும் டெலிட் பண்ணிட்டேன். ரொம்பலாம் அப்லோட் பண்ணல, ஒரு 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். வீடியோஸ்னால் ஷார்ட்ஸ் போகலன்னு சொல்லி டெலிட் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் டைம் அதே தான் நடந்துச்சு. அண்ட் தேர்ட் டைம் ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நவ் வி ஆர் ஹியர் வித் சில்வர் ப்ளே பட்டன். சரி, ஃபர்ஸ்ட் இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் இந்த பேஜ் ஆரம்பிச்சு கதை நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து ஒரு லெட்டர் இருக்கும் யூடியூப்லேருந்து. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு யூ ரிமெம்பர் யுவர் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர்னு கேட்டிருக்காங்க. எனக்கெல்லாம் ஞாபகம் இல்லை. ஐ திங்க் என் ஹஸ்பண்ட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன், மேபி. அண்ட் யூ 100th ஞாபகம் இல்லை. அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட் யூ வில் டெஃபினெட்லி ரிமெம்பர் யுவர் 100,000 சப்ஸ்கிரைபர். யாருமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஹாப்பி லெட்டர். அண்ட் தென் நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன். அண்ட் நான் இதில் கவர் கூட பிடிக்காம வச்சிருக்கேன். நான் வந்து எனக்கு இந்தியாவிலே வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் இல்லை, நான் துபாய் எடுத்துகிட்டு போய் துபாயில் போய் தான் அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போடுவேன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓப்பன் பண்ணலாம். அதுக்குள்ளே தூசிலாம் ஆயிடுச்சு. நல்லா இருக்குல்ல பார்க்க? இந்த கண்ணாடியில் நம்ம ஃபேஸ் தான் தெரியுது. இந்த கண்ணாடியில் நம்ம ஃபேஸ் கூட தெரியுது. என்ன போட்டிருக்குன்னா, presented to Style with Srinidhi for passing 100,000 subscribers யூடியூப். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் என்னன்னு சொல்கிறேன். சொசைட்டி அவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு சும்மா கார்டில் இருந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது வந்து டேமேஜ் ஆயிருந்தா வந்து மெயில் அனுப்புங்க, காண்டாக்ட் பண்ணுங்கன்னு காண்டாக்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. 100K வந்தால் சில்வர் பட்டன் இருக்கும். அண்ட் 1 மில்லியன் வந்தால் கோல்டன். ஐ திங்க் 10 மில்லியன் வந்தால் டைமண்ட் பட்டன் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ டைமண்ட் பட்டன்லாம் வாங்குவான்னு தெரில. பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் கோல்டன் பே பட்டன். ஓகே, நான் இப்போ இந்த பேஜ் ஆரம்பிச்சு கதை சொல்கிறேன். நான் சொன்னேன்னா இது தேர்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்க பேஜ்னு சொல்லிட்டு. என்ன மிச்ச டைம் என்னாச்சுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் 2 தடவை ஆரம்பித்தேன், எனக்கு வீடியோஸ் எதுவும் போகலன்னு விட்டுட்டேன். ஆக்சுவலி நான் இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்தது 2021. ஸோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி. பட் அப்பயே நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்க ரீல்ஸை வந்து ஷார்ட்ஸாக யூடியூப்லேயும் போட வேண்டியதானு கேட்டாங்க. ஆனால் எனக்கு இனிஷியலாக ரொம்ப தயக்கமாக இருந்தது. எவ்வளோ தயக்கம்னா, நான் அதுக்கு உடனே யாராவது சொன்னால் உடனே நோ சொல்லிடுவேன். இல்லை இல்லை நான் போட மாட்டேன், நோ அப்படின்னு சொன்னேன். அந்த தயக்கத்துக்கு முன்னாடி இந்த ரீசன் என்னன்னா, நான் என்ன நினச்சேன்னா, பிகாஸ் நம்ம நிறையா யூடியூப் பார்ப்போம், யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்போம். அது கமெண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸுமே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருக்கும். யார் பர்டிகுலராக இல்லை, எந்த வீடியோஸ்குள்ளே எடுத்தாலும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாகவே இருக்கும். நான் இன்ஸ்டாகிராமில் இருந்து பழகி அதில் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக ஒரு அப்ரிசியேஷன் கமெண்ட்ஸாக படித்து பழகி யூடியூப் வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கனால ஒரு பயம். நம்மளும் ஒரு சேனல் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சப்போஸ் ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரி நமக்கும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருமே அப்படின்னு ஒரு பயம். அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு. செகண்ட் ரீசன் வந்து ரெண்டையும் மேனேஜ் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் கிரியேட்டராக ஃபுல் டைம் இருக்கேன். ஸோ அதுலேயும் நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணணும், போஸ்ட் பண்ணணும், ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். ப்ளஸ் நான் பேரலாக யூடியூப்லேயும் பண்ணால் அதையும் நான் பார்க்க முடியுமான்னு ஒரு டவுட் இருந்தது. பட் எனிஹவ் இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் இந்த வருஷம்னா 2024 டிசம்பர் கடைசியில், லைக்
டிசம்பர் கடைசியில் ஒரு 30 டிசம்பர் 30 தான் இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ண மெயின் ரீசன் வந்து 2 பேர். இல்லை ஒருத்தர் தான். என்னோட மாமியார், என்னோட அத்தை, அவங்க பேர் செல்வராணி. ஓகே, அவங்க தான் ஏன் பண்ணி வீடியோ போடவே மாட்டேங்கிற, யூடியூப்லேயும் போட வேண்டியதானே, அதே வீடியோ தானே அதுலேயும் வந்து போட வேண்டியதானே சொன்னாங்க. அவங்ககிட்ட ஓகே பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்து இந்த இந்த தடவை ஏதோ எனக்கே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தேன். அந்த வீடியோஸ்ன்றது நான் ஷார்ட்ஸை சொல்கிறேன், போட்டுட்டு தான் இருந்தேன். அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல. கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, ஒரு 200, ஃபஸ்ட்டு 20 அவ்வளோதான் வியூஸ். அப்புறம் 200 பேர் பார்த்தாங்க. அப்புறம் ஒரு வீடியோக்கு வந்து 1000 லைக்ஸ், 1000 பேர் பார்த்தாங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இது வந்துச்சு. அப்போல்லாம் நான் லைக்ஸ் எவ்வளோ வருது, எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் வீடியோ டெய்லி ஒன்று போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். நான் ஆல்ரெடி எனக்கு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணுறது தான் ஷார்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். பண்ணிட்டே இருக்கப்போ ஒரு ஒரு வழியாக வந்து ஐ காட் சம் ஃபாலோவர்ஸ். 10K ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் வீடியோஸ் நிறைய பார்க்க ஆரம்பித்தாங்க. அண்ட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. அப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பெருசாக கம்யூனிட்டி பெருசாக என்னாச்சு, கமெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சது. லைக் வந்து நான் ஸ்டைலிங் வீடியோ தான் பண்ணேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இஃப் இட் இஸ் அ ஸ்டைலிங் வீடியோனா ஆல் சார்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து வந்தது. ஸோ நான் இனிஷியலாக என்ன பண்ணேன்னா, நான் நினச்சேன், ஸோ நம்ம பயந்தது நடக்குது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன், நம்ம கமெண்ட்ஸ் வந்து இது பண்ணலாம். நம்ம யூடியூப்ல என்ன பண்ணலாம்னா, கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கலாம். சில பர்டிகுலர் வேர்ட்ஸ் வந்தால் அந்த வேர்ட்ஸ் வந்து அந்த கமெண்ட் வந்து காமிக்காதன்னு சொல்லலாம். யூடியூப்ல வந்து லைக் செட்டிங்ஸில் போய் மாற்றலாம். ஸோ அது பண்ண ஆரம்பித்தேன். நான் சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும், ஓகே, அந்த வேர்ட்ஸ்லாம் போட்டு இந்த வேர்ட்ஸ்லாம் இந்த வேர்ட்ஸ் இந்த கமெண்ட்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும், அந்த கமெண்ட்ஸ் யாரும் காமிக்காது. அந்த மாதிரி பண்ணேன். அது மாதிரி பண்ணது எனக்கு வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி பண்ணது எனக்கு அப்படியே நிம்மதியாக இருக்கலாம். ஓகே, இந்த கமெண்ட் வந்திருக்காது, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை தாண்டியும் சில கமெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் போய் என்ன பண்ணுவேன்னா, ஹைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் யாராவது தப்பாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த ஆப்ஷன் போய் ஹைட் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட வந்து எல்லா கமெண்ட்ஸும் ஹைட் ஆகிடும். ஃபியூச்சராக அவங்க கமெண்ட் பண்ணால் அது ஹைடாக தான் இருக்கும். அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, நம்ம ஆடியன்ஸ்க்கும் தெரியாது. அந்த மாதிரி. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப மன நிம்மதியாக இருந்தது. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் நடந்தது. நான் என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி தப்பான கமெண்ட்ஸ் வரும்னு மட்டும்தான் நினச்சேனே ஒழிய, அதை தாண்டி நிறைய பீப்புள் இருக்காங்க, அவங்களாம் நம்ம ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நம்ம ஒர்க் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஸோ அது நடந்தப்போ வந்து ஸோ ஹாப்பி. லைக் ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ரொம்ப பேர் நம்ம ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த சாரீ அழகா இருக்கு, நல்லா மேட்ச் பண்ணுறீங்க, இந்த ப்ளவுஸ் நல்லா இருக்கு, அவங்க ஸ்டோரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபெல் ரியலி ஓவர்வெல்ட். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு யூடியூப்ல நல்லா கிடைச்சது. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. யா, ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பிகாஸ் ஆஃப் யூ ஆல் ஐ காட் தி சில்வர் ப்ளே பட்டன் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க யூடியூப்ல அப்படின்னா, ஐ ஹேவ் சம் டிப்ஸ் டு ஷேர். நீங்கள் ஆரம்பிக்க மாட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே, பட் தெரிஞ்சுக்க தப்பு இல்லை. என்னன்னா, நான் ஃபஸ்ட் யூடியூப் ஆரம்பிக்கும்போது என்ன நினச்சேன்னா, இப்போ ஷார்ட்ஸ்லாம் நிறைய பேர் போடுறாங்க. ஸோ ஷார்ட்ஸ் போடுறப்போ சில பேருக்கு 1 மில்லியன், எனக்கே நிறையா ஷார்ட்ஸ் வந்து 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அது ஈஸியாகவே போகும். ரீசெண்ட் டேஸில் போக மாட்டேங்குது, பட் இனிஷியலி ஐ காட் சோ மெனி 1 மில்லியன் வியூஸ். அப்போ என்ன நினச்சோம், ரொம்ப அமௌண்ட் இன்கம் வரும் யூடியூப்ல அப்படின்னு நினச்சோம். பட் தட் இஸ் நாட் த கேஸ். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வீடியோ, ஷார்ட்ஸ் அண்ட் 2 செக்ஷன் இருக்கா. உங்களுக்கு எவ்வளோ வீடியோ போட்டிங்களோ அந்த வீடியோவில் வியூஸ் கம்மியாக இருந்தாலும் அதில் வர அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஷார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ என்னோட ஒரு ஷார்ட்ஸ் வந்து 1 மில்லியன் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட அமௌண்ட்டும் என்னோட வீடியோவோட வியூஸ் வந்து 15K போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட அமௌண்ட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் உங்களை வந்து நிறைய வீடியோ தான் போடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வீடியோவில் தான் வந்து உங்களுக்கு நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஷார்ட்ஸை விட ஷார்ட்ஸ் நீங்கள் 1 மில்லியன் போனாலும் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். லைக் வெரி மினிமலாக தான் வரும். ட்ரஸ்ட் மீ, வெரி மினிமலாக தான் வரும். எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. இவ்வளோ தெரிஞ்சு நான் ஏன் வீடியோ போடாமல் இருக்கேன்னா, எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் கண்டென்ட் கிரியேட்டராக ஃபுல் டைம் இருக்கனால எனக்கு பிராண்ட்ஸ் கூட கலாப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து நான் அடுத்தடுத்து நான் வீடியோ ஷூட் பண்ணி போட்டே இருப்பேன். ஸோ நான் அது வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போடுவேன். ஸோ ஷார்ட்ஸ் வந்து யூடியூப்பில் போடுவேன். ஸோ எனக்கு அதுதான் போட டைம் இருக்கே தவிர தனியாக வீடியோ பர்டிகுலராக எடுக்க டைம் கிடைக்கிறது இல்லை. டைம் கிடைக்கலன்றது மேபி ஒரு போரிங்கான ஆன்சர் தெரியலாம், பட் சீரியஸாக கிடைக்கிறது இல்லை.
ஆனால் நான் ட்ரை பண்ணிட்டு வீக்லி ஒரு வீடியோவாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். ஐ ஹோப் ஐ வில் கண்டினியூ தட். மேபி வீக்லி ட்வைஸாக கூட போடலாம். இல்லை ஐ திங்க் ஒன் வீடியோ இஸ் மோர் தென் எனஃப் இஃப் ஐ டூ இட் கரெக்ட்லி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இனிமேல் நீங்கள் யூடியூபராக இருந்தால் இல்லை யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தெர் ஆர் சோ மெனி குட் என்ன சொல்கிறது ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது யூடியூப்பில். லைக் அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் கமெண்ட்ஸை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தாராளமாக தைரியமாக ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆசை இருக்கும், பட் ஸ்டில் வந்து நம்மளை ஏதாவது கமெண்ட்ல சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரி தயக்கம் இருக்க தான் செய்யும். எஸ்பெஷலி ஃபீமேல் யூடியூபர்ஸ்க்கு அது இருக்கும். பிகாஸ் கமெண்ட்ஸ்னால் என்ன யார் வேணால் பாஸ் பண்ணிடலாம், அதுதானே, அதுக்கு ஆசை பண்ணாமா இல்லை? ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்படாதீங்க. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் நோ, அவ்வளோதானே சொல்லுவேன். அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மித்து இருக்கும்ல, யூடியூப்ல வீடியோஸ் கூட பயங்கரமாக சம்பாதிக்கலான்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு ஜாப் போயிட்டு ஏர்ன் பண்ணிருக்கீங்கன்னா அதோட சேலரி இஸ் மச் மோர் ஹையர். யூடியூப்ல வர்றது ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அன்லெஸ் அண்டில் உங்கள் வீடியோ, நான் ஷார்ட்ஸ் பற்றி சொல்லலை, உங்கள் வீடியோ 1 மில்லியன் வியூஸ் போகுது, 500K வியூஸ் போகுது, 300K வியூஸ் போகுது ஒவ்வொரு வீடியோவும். அதுவும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2-3 வீடியோ போடுறீங்கன்னா அப்போ உங்களோட அமௌண்ட் வந்து ஹையராக நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் யூடியூப்ல. இல்லை நீங்கள் எப்பயாவது வீடியோ போடுவீங்க, ஜஸ்ட் 10K 20K தான் போகுதுன்னா வேர் ஆல் ஆன சேம் போட், கம்மியாக தான் காசு வரும். பட் இட்ஸ் ஃபைன். அப்படிதானே ஒரு கம்யூனிட்டி அப்படிதானே ஒரு என்வரான்மெண்ட்டை பில்ட் பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக. ஸோ யா, அண்ட் ஹோப்பிங் டு கிரியேட் சம் குட் கண்டென்ட்ஸ். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ எவ்ரி ஒன் that I got this silver blue button. Oh my god, வளரிட்டு இருக்கேன். And thank you everyone for your support and love and your lovely comments. நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ லவ்லியாக, இவ்வளோ சப்போர்ட்டிவாக கமெண்ட்ஸ் எனக்கு வரும் இன்னொரு ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் இதுக்கும் தேங்க்யூ. பை. See you in my next video.